கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான கோள்கள். அப்படி இந்த பிரபஞ்சத்தில் நாம் மட்டும்தான் தனியாக இருக்குமா? இல்லை நம்மளை மாதிரி சில ஏலியன்ஸ், அதாவது நம்மளை மாதிரி உயிரினங்கள் வேற ஒரு கோள்களில் இருக்குதா? அப்படிங்கிற இந்த கேள்வி தான் நம்ம நூற்றுக்கணக்கான வருஷமாக யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி உண்மையாலுமே அந்த மாதிரி வேற்றுக்கிரக வாசிகள், ஏலியன்ஸ் இதெல்லாம் இருக்காங்களா? அமெரிக்கா நம்மக்கிட்ட இருந்து என்ன விஷயத்தெல்லாம் மறைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மோகன். வெல்கம் டு மொக்க விலாக்ஸ். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிற இந்த அன்டிஃபைன்டு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் பார்த்ததாகவும் அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் நாடாளுமன்றத்தில் ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமெரிக்கா ஏலியன்ஸோட ரிசர்ச்சை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த யூஎஃப்ஓ கீழே விழுந்ததை எடுத்து அது மூலமா ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும், இல்லை அந்த ஏலியன்ஸோட உருவமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதாகவும் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இப்படி உண்மையாலுமே ஏலியன்ஸ்லாம் இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஏன் இன்னும் பூமிக்கு வரல? அவங்க ஏன் நம்மளை தொடர்பு கொள்ளலை? இப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ளே இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ரொம்பவே பெருசு. நம்மளோட பால்வெளி அண்டத்தில் மட்டும் 20,000 கோடி கோள்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா பால்வெளி அண்டத்துலேயும் சேர்த்தணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் 2 லட்சம் கோடி கோள்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நிலா இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு கோள் தான். அந்த மாதிரி துணைக்கோள்லாம் சேர்ந்தா கிட்டத்தட்ட நிறைய லட்சக்கணக்கான கோள்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வானத்தில் பார்க்குற நட்சத்திரம் எல்லாமே ஒரு கோள் தான். அது நம்மளுக்கு தூரம் அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு அது நட்சத்திரமாக சின்னதாக தெரியுது. அப்படி இந்த மாதிரி கோள்கள் லட்சக்கணக்கான கோள்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியை மாதிரியே வாழ தகுந்த இடமா, அதாவது அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் குறிப்பிட்ட தேவைகள்லாம் கிடைக்கக்கூடிய கோள்கள் ஆயிரக்கணக்கான கோள்கள் அப்படியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்மள மாதிரி நாம் எப்படி ஒரு சின்ன ஒரு அணுவிலிருந்து தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாமம் அடைஞ்சு இப்போ மனுஷனாக நிற்கிறோமோ, அதே மாதிரி அந்த கோள்கள்லையும் உயிர் வாழ தகுந்த இருக்கிறனால ஒரு சின்ன புழுவோ பூச்சியோ ஏதோ ஒரு விஷயம் உருவாகிருக்கலாம், இல்லை பரிணாமம் அடைஞ்சிருக்கலாம், இல்லை மனிதனை விட இன்னொரு படி மேலே பரிணாமம் அடைஞ்சிருக்கலாம். நாம் எப்படி குரங்கிலிருந்து மனிதர்களாக மாறினோமோ அதே மாதிரி மனிதர்களிலிருந்து அடுத்த லெவலுக்கு பரிணாமம் அடைஞ்சிருக்கலாம். அப்படி நம்மளோட அட்வான்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. சரி, அவங்க நம்மளோட அட்வான்ஸாக இருந்தாங்க அப்படின்னா, இல்லை அங்கே மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏன் பூமிக்கு வரல? அதுக்கு அறிவியலாளர்கள் வைக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபெர்மி பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில கோட்பாடுகள் இதெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற முதல் காரணம் என்ன அப்படின்னா தூரம் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. இப்போது நம்ம இங்கிருந்து நம்ம ஒரு சேட்டலைட்டோ இல்லை நம்ம ஒரு நிலாவுக்கோ இல்லை செவ்வாய் கிரகத்துக்கோ நம்ம போனாலுமே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு சில நாட்கள் ஆகுது, சில வருஷங்கள் கூட ஆகுது. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச இந்த சூரிய குடும்பத்தில் இருக்க கோள்களுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த மாதிரி அவ்வளோ தூரத்திலிருந்து வர கோள்கள் நம்மளுக்கு சில நாண்டுகள், சில பல ஆண்டுகள் கூட ஆகும். அதனால் அவங்க இன்னும் நம்மளை தொடர்பு கொள்ளலை, நம்மக்கிட்ட வரலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, அப்படி அங்கே உயிரினம் இருந்தாலுமே நம்மளே இப்போ தான் அந்த ராக்கெட்டு, ரிட்டர்ன் வர ராக்கெட்டு இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி அவங்களும் ராக்கெட்டை மட்டும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படி அங்கேருந்து இங்கே ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணுவாங்க? இப்போ தான் நம்ம ஸ்பேஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய சில விஷயம்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதையும் இப்போ தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி அவங்களும் இருந்திருந்தா, இல்லை அவங்கக்கிட்ட அந்த டெக்னாலஜி கூட இல்லாமல் இருந்திருந்தா அவங்க எப்படி நம்மளை தொடர்பு கொள்வாங்க? அவங்க எப்படி நம்மக்கிட்ட வருவாங்க? அப்படிங்கிற விஷயத்தையும் இவங்க செகண்ட் பாயிண்டாக வைக்கிறாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏலியன்ஸ் நம்மளை ஒரு ஜூவில் நாம் எப்படி மிருகங்களை பார்ப்போமோ அப்படி நம்மளை அவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு காடு இருக்குன்னா அந்த காட்டில் நிறைய வகையான அனிமல்ஸ் இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? அதை கிட்ட போக மாட்டோம், அதை தொந்தரவு பண்ண மாட்டோம். அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சிட்ருக்கோம், நம்ம விட்டுருவோம். ஏன்னா நம்ம போனால் நம்ம உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம் அப்படிங்கிற பயத்துலேயும் நம்ம போகாமல் இருக்கிறோம். அது வேறு விஷயம். ஆனால் அதே மாதிரி ஏலியன்ஸும் நம்மளை ஒரு மிருகமாக பார்த்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளை தொடர்பு கொள்ள மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதுவே 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் எறும்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அது கேட்குமா? இல்லை நீங்கள் ப்ளூடூத்துன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தெரியுமா? இல்லை ஒய்ஃபை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தெரியுமா? அதே மாதிரி ஏலியன்ஸுக்கும் அவங்க வேறு டெக்னாலஜி வச்சுருக்கலாம். நம்ம எப்படி ப்ளூடூத்
ப்ளூடூத் வைஃபை வச்சுருக்கோமோ அவங்க வேறு டெக்னாலஜி வச்சுருக்கலாம். அது மூலிமா நம்மளை தொடர்பு கொண்டாங்க அப்படின்னா அது நமக்கு தெரியாது இல்லையா? இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குற சிக்னல் வந்து அவங்களுக்கும் தெரியாது இல்லையா? அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டை வைக்கிறாங்க. இதெல்லாமே ஏலியன்ஸ் வந்து நம்மளை தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறதுக்கு உண்டான ரீசனாக இவங்க சொல்கிறாங்க. சரி, இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏலியன் சிக்னல் வந்து நம்மக்கிட்ட ரிசீவ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னா வாவ் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. 1977 ஒரு பெரிய ரேடியோ சிக்னலை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இருக்க நம்ம ரேடியோ சிக்னல் மட்டும் இல்லாமல் இது பெரிய ரேடியோ சிக்னல்ஸ், அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து வர விஷயத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து வைக்கிறாங்க. அப்போது அந்த டைமில் 72 செகண்டுக்கு ஒரு சில விஷயம் வந்து அந்த ரேடியோ சிக்னலை வந்து கேப்சர் பண்ணுது. அது கண்டிப்பாக இயற்கையிலேருந்து வந்திருக்காது அப்படிங்கிறத அறிவியலாளர்கள் வந்து உறுதியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு இன்ன வரைக்கும் தெரியலை. அதே சிக்னல் மீண்டும் வருமா அப்படின்னு தேடி பார்த்தாங்க. இன்ன வரைக்குமே அந்த சிக்னல் வந்து ரிப்பீட் ஆகலை. இதுதான் வாவ் சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பெரிய நிகழ்வுகள் எதுவுமே சிக்னல்ஸாக நம்ம பூமிக்கு வந்து இன்ன வரைக்கும் சேரலை. சரி, அமெரிக்கா என்ன சொல்லுது, இந்த ஏலியன்ஸை பற்றி அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா 2023 அமெரிக்காவை சேர்ந்த முன்னாள் விமானப்படை மற்றும் உளவுத்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் பேர் வந்து டேவிட் கிரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்கா வந்து சில ஏலியன்ஸோட பார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கு. அதாவது யூஎஃப்ஓலேருந்து வந்த ஏலியன்ஸோட வெஹிக்கிளோட அந்த பார்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸோட உடலும் கிடச்சிருக்கு. அது மூலிமா அவங்க பல ரிசர்ச் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு பொருள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை கலட்டி பார்ப்போம், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்ப்போம். அதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் அமெரிக்கா பண்ணிகிட்ருக்கு. இதை நான் வந்து கண்கூடாக பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் அதிகாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதை சொன்னார். அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிளப்புனார். அதே டைமில் தான் நம்மளுக்கு இந்த எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியனாக இருக்கலாம், அவரோட கண்டுபிடிப்பு எதுவுமே வித்தியாசமானதாக இருக்குது, அவருக்கு எப்படி இது சாத்தியமாகுது அப்படிங்கிற கேள்வியும் இங்கே வருது. எலான் மஸ்க் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் இந்த ராக்கெட் ஸ்பேஸில் போயிட்டு ரிட்டன் வர ராக்கெட் கண்டுபிடிக்கிறாரு. உலகத்திலேயே சிறந்த ஒரு எலக்ட்ரிக் காரை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் காரை வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம், அது லான்ச் பண்ணும்போது உலகமே வியக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே அமெரிக்கா இந்த மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணுறாங்களா, அதோட தகவல் வந்து இவருக்கு கிடைக்குதா அப்படிங்கிற விஷயம் வந்து மர்மமாக தான் இருக்குது. ஏலியன்ஸ் வந்து உண்மையாலுமே இருக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தினால நம்மளை தொடர்பு கொள்ளாமல் இருக்கலாம். அப்படி தொடர்பு கொண்டாங்க வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு இல்லை. அதை உறுதி செஞ்ச எந்த ஒரு தகவலும் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் இந்த மாதிரி சில ஆட்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது, இந்த மாதிரி சில விஷயம் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரியுது. ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத விட நம்மளுக்கு நம்மளை மாதிரியே ஏலியன்ஸும் வானத்தை பார்த்து நம்மளை மாதிரி யாரோ ஒருத்தங்க இருக்காங்களா, அவங்க இருக்க கோள் மாதிரி வேறு ஏதாவது கோள் இருக்கான்னு அவங்களும் யோசிச்சுருக்கலாம். ஏன் அங்கே ஒரு ஏலியன் என்ன மாதிரியே உட்காந்து வீடியோ கூட போட்டுட்டு இருக்கலாம். சரி, ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏலியன்ஸ் பூமிக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை